ஓகே, மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வகுப்புல வந்து நம்ம இந்த காசோலை தொடர்பான நிறைய விஷயங்களை பார்த்துருந்தோம். ஸோ நேரடியாக நம்ம வந்து பாடத்துக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கடந்த வகுப்புல நாங்கள் படிச்சிருந்த எல்லா விடயங்களும் உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும். நீங்கள் வீட்டில் மறுபடியும் அதை என்ன செஞ்சுருப்பீங்கன்னா திரும்ப பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றிய பூர்ண விளக்கத்தோடு நம்ம வகுப்புக்கு வந்திருப்பீங்க. ஸோ இதன் மூலமாக நம்ம இப்போ இதுக்கு பிறகு கற்க போகிற விடயங்கள் வந்து இன்னும் மாணவர்களுக்கு கொஞ்சம் இலகுவாக விளங்கி கொள்ளக்கூடிய முறையில் நானும் கற்பிக்க போகிறேன். அதே மாதிரி நீங்களும் என்ன செய்யலாம், அதை படிக்கிறதுக்கு ஆர்வத்தோடு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நேரடியாக பாடத்துக்குள்ளே போகிறோம். நேரடியாக கடந்த வகுப்பில் வந்து பாடத்திருந்த பாடம் வந்து என்னென்னா காசோலை தொடர்பான விடயங்களை பார்த்துருந்தோம். ஸோ அதே தொடர்பான காசோலை சம்பந்தமான விடயங்களே நம்ம காசோலையினுடைய பண்புகளை காசோலை ஒன்றை வரையும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்களை பார்த்துட்டு நம்ம அது கீழே உள்ள விடயங்களை பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காசோலை ஒன்றை வரையும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்களை திகதியை சரியாக குறிப்பிடணும் அப்படின்றது முக்கியம். இப்போ இந்த கேள்வி பரீட்சைக்கு உதாரணத்துக்கு வரலாம். காசோலை என்றால் என்ன, காசோலையை வரையும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் எவை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியாக வரலாம். சாதாரணமாக அப்படி ஒரு கேள்வியாக வந்துச்சுன்னா நீங்கள் காசோலை என்றால் என்ன அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று இருக்குது, மேலே வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் விளங்கி கொள்ளுங்கள், அப்படி இல்லைன்னா பாடமாக்கி கொள்ளுங்கள். சரியாக திகதியை இடுதல் வேண்டும். ஈஸியாக ஒரு 5 பாடமாக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாமுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் என்ன செய்யலாம், எக்ஸாமை ஃபேஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பரீட்சைக்கு விடை எழுதுவதற்கு. சரியாக திகதியை இடணும் முதலாவது விஷயம். அதே மாதிரி காசோலையினுடைய பெருமானம் இருக்கு இல்லையா, அந்த பெருமதியை எழுத்துலையும் இலக்கத்திலையும் சரியாக எழுதணும். கொடுனியின் பெயரை சரியாக எழுதணும், அல்லது பணம் பெறுபவரினுடைய பெயரை சரியாக எழுதணும் அப்படின்னு சொல்லி எழுதலாம். தொகையை வந்து இலக்கத்திலையும் எழுத்துலையும் சரியாக எழுதணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். காசோலை வரைபவரினுடைய கையொப்பம் தெளிவாக இடப்படுதல் வேண்டும். காசோலையில் திருத்தங்கள் இருப்பின் அவற்றை தெளிவாக குறிப்பிட்டு, காசோலை நம்ம எழுதுகிற காசோலையில் ஏதேனும் ஒரு திருத்தம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை தெளிவாக குறிப்பிட்டு முழுமையான கையொப்பத்தை இட்டு உறுதிப்படுத்துதல் வேண்டும். அடி இதழில் குறித்த தேவையான தகவல்களை பூரணப்படுத்தி கொள்ளணும். அந்த காசோலை அடிதல்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ அதில் வந்து நமக்கு தேவையான தகவல்களை வந்து குறித்து வச்சுக்கணும். நம்ம எந்த செக் எழுதுனமோ அதை யாருக்கு எழுதுகிறோம், என்ன அமௌண்ட்டில் எழுதுகிறோம், திகதி எல்லாமே இருக்கும். ஸோ அதனுடைய நமக்கு தேவையான தகவல்களை ஒரு நோட் பண்ணி வச்சுக்கலாம். காசோலையில் காணப்படும் காந்தமை புலத்தில் எதுவும் எழுதாது விடல். காசோலையில் காணப்படும் காந்தமை புலம் அப்படின்றது வந்து இந்த இடத்துல காணப்படும். அதில் வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, எதையும் எழுதாமல் இருக்கணும். பொருத்தமான வகையில் குறுக்கு கோடிதல் வேண்டும். காசோலையில் குறுக்கு கோடிதல் இருந்தால் நீங்கள் குறுக்கு கோடிட முடியும், அதையும் பொருத்தமான வகையில் தான் குறுக்கு கோடிதல் வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. காசோலை வழங்கப்பட்டதன் பின்னர் காசோலையில் எஞ்சிய பகுதி அடியிதழ் என அழைக்கப்படும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, காசோலை வழங்கப்பட்டதன் பின்னர் காசோலையினுடைய எஞ்சிய பகுதி, அதாவது இந்த பகுதியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த நடுவில் கோடு ஒன்று இருக்குல்ல, இதோட நம்ம கிழிச்சு வந்து என்ன செய்கிறோம், நம்ம யாருக்கு காசு கொடுக்கணுமோ அவங்களுக்கு வந்து கொடுப்போம். அப்போ பேலன்ஸாக இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து என்ன சொல்லப்படுது, காசோலையினுடைய அடியிதழ் அப்படின்னு சொல்லப்படுது. இன்று அனைத்து வணிக வங்கிகளின் மூலமும் வழங்கப்படும் காசோலைகளில் காந்த மை புல பகுதி ஒன்றே, அதாவது மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரெகக்னேஷன் காணக்கூடியதாக உள்ளது. அந்நிரலில் பின்வரும் விவரங்களுக்குரிய இலக்கங்கள் ஒழுங்குமுறையாக உள்ளடக்கப்பட்டுள்ளது. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காசோலை இலக்கம், வங்கியினுடைய இலக்கம், வங்கி கிளையின் இலக்கம், வங்கி கணக்கின் இலக்கம். மேற்காட்டிய காசோலையின் மாதிரியில் அவ்விலக்கங்கள் உட்படுத்தப்பட்டுள்ள முறையை பரிசீலனை செய்து பார்க்கவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம், காசோலையில் குறுக்கு கோடிடல் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். காசோலையில் குறுக்கு கோடிடல். காசோலையில் முகப்பில் 2 சமாந்தர கோடுகள் இடுவதே குறுக்கு கோடிடல் என அழைக்கப்படும். 2 சமாந்தர கோடுகளுக்கிடையில் அல்லது சமாந்தர கோடுகளின்றி வங்கியொன்றின் பெயரை மாத்திரம் குறிப்பிடுவதும் குறுக்கு கோடிடலாக கருதப்படும். காசோலைக்கு கூடிய பாதுகாப்பை பெற்றுக் கொடுப்பதற்காக காசோலையில் குறுக்கு கோடிடப்படும். இவ்வாறு குறுக்கு கோடிடப்பட்ட காசோலைக்கு வங்கி கரும பீடத்திலிருந்து காசோலை பெற்றுக்கொள்ள முடியாது. காசை பெற்றுக்கொள்வதற்காக குறுக்கு கோடிடப்பட்ட காசோலையை வங்கி கணக்கொன்றில் வைப்பிலிட வேண்டும்.
காசோலை ஒன்றில் குறுக்கு கோடிடுவதன் மூலம் காசோலையில் குறிப்பிட்ட தொகை உரிய நபருக்கு கிடைக்கும் என்பதனை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். ஓகே, காசோலையில் குறுக்கு கோடிடல் அப்படின்னும் போது காசோலையினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அல்லது உச்சப்படுத்திக் கொள்வதற்காக தான் இந்த காசோலையில் குறுக்கு கோடிடுறோம். காசோலையில் குறுக்கு கோடிடும் போது காசோலையினுடைய முகப்புல அல்லது ஏதாவது ஒரு ஓரங்களில் வந்து நம்ம 2 சமாந்தர நேர்கோடுகளை இடுவது தான் குறுக்கு கோடிடல். அல்லது வங்கியினுடைய பெயரை நம்ம எழுதினாலும் அதுவும் குறுக்கு கோடிடலாக கருதப்படும். குறுக்கு கோடிடப்பட்ட ஒரு காசோலையை வந்து நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா நேரடியாக நம்ம போயிட்டு கவுண்டரில் போய் கொடுத்து காசு வாங்க முடியாது. அதை அந்த நபரினுடைய வங்கி கணக்கில் வைப்பிலிட்டு தான் என்ன செய்ய முடியும், காசாக்க முடியும். இது வந்து அந்த காசோலையினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொள்றதற்காக, அதாவது யாருக்கு அந்த காசோலை கிடைக்கணுமோ அந்த நபருக்கு மட்டும் அந்த காசோலையை கிடைக்க பெற செய்வது தான் இந்த காசோலை குறுக்கு கோடிடலினுடைய முக்கியத்துவமாக காணப்படுது. குறுக்கு கோடிடல் பொதுவாக 2 முறையில் மேற்கொள்ளப்படுது. ஒன்று வந்து பொதுமுறை குறுக்கு கோடிடல், சிறப்பு முறை குறுக்கு கோடிடல். காசோலையை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். காசோலையில் நம்ம செக் வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம். ஸோ செக்கில் வந்து மேலதிகமான செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னது, இந்த குறுக்கு கோடிடல் அப்படின்றது. ஸோ அந்த குறுக்கு கோடிடலை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த குறுக்கு கோடிடல் பிரதானமாக 2 வகையில் இருக்குது. ஒன்று வந்து பொதுமுறை குறுக்கு கோடிடல், 2வது வந்து சிறப்பு முறை குறுக்கு கோடிடல். ஓகே, ஒரு காசோலையில் சாதாரணமாக இடக்கூடிய பொதுமுறை குறுக்கு கோடிடலுக்கு உதாரணங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஒரு பொதுமுறை குறுக்கு கோடிடல் வந்து இடலாம் காசோலையினுடைய முன்புறத்தில். அல்லது இந்த மாதிரியான ஒரு முறையிலையும் பொதுமுறை குறுக்கு கோடிடல் வந்து நம்ம என்ன செய்யலாம், இடலாம். இந்த ஒரு மெத்தட்லையும் நம்ம பொதுமுறை குறுக்கு கோடிடல் இட முடியும். எப்படி, 2 சமாந்தர கோடுகளை வரைஞ்சி கைமாற தகாதது அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். கைமாற தகாதது இது வந்து குறிப்பிட்ட ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு நம்ம அந்த காசோலையை வந்து என்ன செய்ய முடியாது, கொடுத்து பேங்க்ல போய் காசாக்குங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு முறையில் பொதுமுறை குறுக்கு கோடிடல் ஒன்று இட்டிருக்கிறாங்க. அது வந்து என்னன்னா பெறுவோன் கணக்கு மட்டும். இப்போ யாரு வேணா போயிட்டு காசோலையை காசாக்கிட்டு வர முடியாது. அந்த காசோலை யாருக்கு போய் சேரணுமோ அவருடைய கணக்கில் மட்டும்தான் என்ன செய்யணும், அந்த காசு இருக்கணும். அந்த காசோலைக்கு பெறுமதியான தொகை வந்து அவருடைய கணக்கில் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், வைப்பிலிட முடியும். அப்படின்ற ஒரு முறையில் பொதுமுறை குறுக்கு கோடிடல் இடலாம். இப்போ பரீட்சைக்கு வரலாம் இந்த மாதிரியான சில குறுக்கு கோடிடல்களை கொடுத்துட்டு மேற்குறிப்பிட்டவற்றுள் பொதுமுறை குறுக்கு கோடிடல் எவை அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அல்லது எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான 2 சமாந்தர கோடுகளை இட்டாலும், நார்மலாக 2 சமாந்தர கோடுகள் வரைஞ்சாலே அது ஒரு பொதுமுறை குறுக்கு கோடிடல். அல்லது சமாந்தர கோடுகளை வரைஞ்சி அதில் ஏதேனும் ஒரு கட்டளைகளை எழுதினா கைமாறத்தகாதது, பெறுவோன் கணக்கு மட்டும், அந்த மாதிரியான கட்டளைகளை எழுதும் பட்சத்தில் அதுவும் ஒரு பொதுமுறை குறுக்கு கோடிடலாக இங்கே அடையாளப்படுத்தப்படுது. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து சிறப்பு முறையிலான குறுக்கு கோடிடல். சிறப்பு முறையிலான குறுக்கு கோடிடல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பொதுமுறை குறுக்கு கோடிடலை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சிறப்பு முறையிலான குறுக்கு கோடிடல். காசோலையின் முன்புறத்தில் வரையப்படுகின்ற 2 சமாந்தர கோடுகளுக்கிடையே அல்லது அக்கோடுகளின்றி வணிக வங்கி ஒன்றின் பெயர் குறிப்பிடப்பட்டிருத்தல் சிறப்பு முறை குறுக்கு கோடிடல் ஆகும். இது பின்வரும் முறைகளில் வந்து என்ன செய்யலாம், இடம்பெறலாம். இப்போ பொதுமறை குறுக்கு கோடிடல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்படின்னா என்ன, பொதுமறை குறுக்கு கோடிடல் அப்படின்னா காசோலை ஒன்றினுடைய முன்புறத்தில் 2 சமாந்தர கோடுகளை வரைந்தால் அல்லது அந்த சமாந்தர கோடுகளை வரைந்து அதற்குள்ள ஏதேனும் ஒரு கட்டளைகளை நம்ம இடும் பட்சத்தில் அது வந்து பொதுமுறை குறுக்கு கோடிடலாக இருக்கும். சிறப்பு முறை குறுக்கு கோடிடல் அப்படின்றது 2 சமாந்தர நேர்கோடுகளை வரைஞ்சி காசோலையினுடைய முன்புறத்தில் உரிய வங்கியினுடைய பெயரை வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கணும், குறிப்பிட்டிருக்கணும். அப்படி குறிப்பிட்டிருந்தால் அது வந்து என்னது, சிறப்பு முறை குறுக்கு கோடிடல். இப்போ சாதாரணமாக மாதிரிகள் கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். முதலாவது பாருங்க, 2 சமாந்தர கோடுகளை வரைஞ்சி மக்கள் வங்கி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இது வந்து என்னது, ஒரு சிறப்பு முறை குறுக்கு கோடிடல். அதே மாதிரி
2 சமாந்தர கோடுகளை வரைஞ்சி பெறுவோன் கணக்கு மட்டும் இலங்கை வங்கி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வங்கி கணக்கினுடைய எந்த வங்கியில வந்து அந்த காசு உரிய கணக்கு பேணப்படுதோ அந்த வங்கியினுடைய பெயர், உரிய வங்கியினுடைய பெயர் குறிப்பிட்டிருந்தாலே அது வந்து என்னது, சிறப்பு முறை குறுக்கு கோடிடல். வங்கியின் பெயர் குறிப்பிடலைன்னா அது வந்து என்னவா இருக்கும், ஒரு பொதுமுறை குறுக்கு கோடிடலாக இருக்கும். இங்கே மக்கள் வங்கின்னு நோமலாக கொடுத்துருக்குறாங்க, எந்த ஒரு சமாந்தர கோடுகளும் போடலை. ஆனாலும் வந்து இது என்னது, ஒரு சிறப்பு முறை குறுக்கு கோடிடல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இவ்வாறான முறைகளில் குறுக்கு கோடிடப்பட்ட காசோலை ஒன்று குறிப்பிட்ட அவ்வங்கி கணக்கில் மட்டுமே வைப்பிலிட்டு பணமாக்கி கொள்ள முடியும். ஆமாம், அதாவது இவ்வாறு ஒரு குறுக்கு கோடிடப்பட்ட காசோலைகளை வந்து, இப்போ குறுக்கு கோடிடப்படாத காசோலை அப்படின்னா நம்ம நோமலாக போயிட்டு பேங்க்கில் கெஷியர்கிட்ட கொடுத்து நம்ம என்ன செய்யலாம், ஒரு காசாளர்கிட்ட கொடுத்து காசை வந்து பெற்றுக்கொண்டுட்டு வரலாம். ஆனால் இந்த மாதிரி குறுக்கு கோடிடப்பட்டிருக்க காசோலைகளை வந்து என்ன செய்யலாம், உரிய நபரினுடைய வங்கி கணக்கில் வைப்பிலிட்டு தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்த முறை வந்து எதற்காக பேணப்படுது அப்படின்னா, காசு வந்து யார் கட்டளையிட்டாரோ அந்த கட்டளையிட்டவர் வந்து உரிய நபர், உரிய பணம் பெறும் அந்த நபருக்கு வந்து உரிய முறையில் காசு போய் சேரணும் அப்படின்றத பாதுகாப்பை உறுதிப்படுத்தி இந்த குறுக்கு கோடிடல் வந்து என்ன செய்யப்படுதுன்னா பேணப்படுது. காசோலையில் புறக்குறிப்பிடல். இப்போ குறுக்கு கோடிடல் பார்த்தாச்சு, அது என்னது, காசோலையில் புறக்குறிப்பிடல் அப்படின்ற ஒரு விடயம். இப்போ புறக்குறிப்பிடுதல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். காசோலையின் முன்புறத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பெயரை அதே முறையில் காசோலையின் பின்புறத்தில் அவரது கையெழுத்தினால் எழுதுவது காசோலையில் புறக்குறிப்பிடல் எனப்படும். வணிகருக்கு கிடைக்கப்பெற்ற காசோலையை யாதேனும் கொடுக்கல் வாங்கல் ஒன்றிற்காக ஏனைய வணிகருக்கு வழங்கும் பொழுதோ அல்லது வங்கி கணக்கில் வைப்பிலிடும் பொழுதோ இவ்வாறு புறக்குறிப்பிடல் வேண்டும். புறக்குறிப்பிடல் மூலம் தமக்குரிய காசோலை தொடர்பாக உரிமை மாற்றம் ஒன்று நடைபெறுவதை உறுதிப்படுத்த முடிகின்றது. அதாவது இப்போ என்ன அப்படின்னா, குறித்த ஒரு வணிகர் ஒரு வியாபார நடவடிக்கைகளை ஈடுபடும் போது அந்த வணிகருக்கு வந்து என்ன நடக்குது, ஒரு கடன் பட்டோர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வணிகருக்கு ஒரு வழங்குனர் வந்து என்ன செய்கிறாங்க, பொருட்கள் வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஸோ அந்த பொருட்களுக்கு அந்த வணிகர் வந்து வழங்குனருக்கு ஒரு செக் கொடுக்குறாங்க. சரிங்களா, இப்போ இங்கே டீலிங் வந்து நடக்குது செக் மூலமாக. இப்போ செக் வந்து வழங்குனர் வந்து அந்த செக்கை பெற்றுக்கொண்ட பிறகு அந்த செக்கினுடைய பின்புறத்தில் தங்களுடைய பெயரெல்லாம் எழுதி டீட்டெயிலை எழுதி இன்னும் ஒருத்தருக்கு அந்த செக்கை அவங்க வந்து கொடுப்பாங்களா இருந்தால் அதுதான் புறக்குறிப்பிடுதல் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த புறக்குறிப்பிடுதலின் மூலமாக உரிமம் மாற்றம் நடைபெறுகின்றது. சரிங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் பார்ப்போம். காசோலையின் முன்புறத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பெயரை அதே முறையில் காசோலையினுடைய முன்புறத்தில் எந்த அடிப்படையில் பெயரை குறிப்பிட்டிருக்காங்களோ அதே முறை மாற்றவே கூடாது. அதே முறையில் பின்புறத்தில் அவரது கையெழுத்தினால், யாருடைய கையெழுத்தினால், அந்த காசோலையை பெற்றுக்கொண்டவரினுடைய கையெழுத்தினால் எழுதுவது காசோலையில் புறக்குறிப்பிடல் எனப்படும். வணிகருக்கு கிடைக்கப்பெற்ற காசோலையை யாதேனும் கொடுக்கல் வாங்கல், ஏதாவது ஒரு கொடுக்கல் வாங்கல்களுக்காக ஏனைய வணிகருக்கு வழங்கும் பொழுதோ அல்லது வங்கி கணக்கில் வைப்பிலிடும் பொழுதோ, நம்ம அதை காசை வந்து நம்ம செக்கை வந்து என்னது பேங்க்ல வைப்பிலிடும் பொழுதோ புறக்குறிப்பிடப்படுது. சரியா, புறக்குறிப்பிடப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் 2 தருக அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க நீங்க? யாதேனும் ஒரு கொடுக்கல் வாங்கலின் பொழுது கிடைக்கப்பெற்ற காசோலையை மற்றும் ஒருவருக்கு வழங்கும் பொழுது காசோலை வந்து என்ன செய்யப்படுது, புறக்குறிப்பிடப்படுது. அல்லது வங்கி கணக்கொன்றின் வைப்பிலிட்டு காசு பெற்றுக்கொள்வதை உறுதிப்படுத்துவதற்காக இங்க புறக்குறிப்பிடப்படுது. புறக்குறிப்பிடல் மூலம் தமக்குரிய காசோலை தொடர்பாக உரிமை மாற்றம் ஒன்று நடைபெறுவதை உறுதிப்படுத்த முடியும். அப்ப காசோலையினுடைய உரிமை மாற்றம் நடைபெறுவது குறுக்கு கோடிடல் மூலமா புறக்குறிப்பிடுதல் மூலமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா, கட்டாயமாக உரிமை மாற்றம் எதுல நடைபெறுது? புறக்குறிப்பிடுதலின் மூலமாக தான் உரிமை மாற்றம் நடைபெறுது.
புற குறிப்பிடலை தாண்டி அங்கிட்டு குறுக்கு கோடிடலை பற்றி பார்த்தோம்னா அங்கே வந்து காசோலையினுடைய பாதுகாப்பு தான் அங்கே உறுதிப்படுத்தப்படுது. ஓகே, ரெண்டாவது இலத்திரனியல் பணம் தொடர்பான சேவைகள். இந்த இலத்திரனியல் பணம் தொடர்பான சேவைகள் அதாவது வங்கி சேவை, இந்த வியாபாரமும் துணை சேவைகளும் அப்படின்ற பாடத்தில் வந்து நம்ம வியாபாரத்தை பற்றி ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். துணை சேவைகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். துணை சேவைகளில் முதலாவது துணை சேவை வந்து வங்கி சேவை. வங்கி சேவையில் நிறைவேற்றப்படுகின்ற இரண்டு பிரதானமான சேவை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வாடிக்கையாளர்களுக்கு வணிக வங்கிகளினுடைய வைப்புக்களை வந்து அறிமுகம் செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த இலத்திரனியல் பணம் தொடர்பான சேவைகளை வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகிற பிரதானமான ரெண்டு சேவைகளை வந்து என்ன செய்யுது, ஒரு வணிக வங்கி வந்து மேற்கொள்ளுது. அதில் வந்து நம்ம பார்த்தோம், வாடிக்கையாளர்களுக்கு வைப்புக்களை வந்து அறிமுகம் செய்கிறது. வாடிக்கையாளர்களுக்கு என்னென்ன வைப்புக்களை அறிமுகம் செய்யறதை பற்றி பார்த்துருந்தோம்னா, சேமிப்பு வைப்பு வாடிக்கையாளருக்கு எப்படி அறிமுகம் செய்கிறது, ஒரு சேவிங் அக்கௌண்ட், ஒரு ஃபிக்ஸ்ட் டிபாசிட், ஒரு கரண்ட் அக்கௌண்ட், இது மூணையுமே வாடிக்கையாளர்களுக்கு அறிமுகம் செய்யறதை பற்றி பார்த்துருந்தோம். அந்த கணக்குகளை எவ்வாறு ஆரம்பிக்கிறது அப்படின்றத பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கணக்கினுடைய பண்புகள் பார்த்துருந்தோம், நன்மைகள் பார்த்துருந்தோம். கடைசியாக நம்ம அந்த கேள்வி வைப்புக்கு பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்த்துருந்தோம். அந்த கேள்வி வைப்பில் நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தோம். கேள்வி வைப்பினுடைய நன்மைகள், கேள்வி வைப்பு எவ்வாறு ஆரம்பிக்கிறது, கேள்வி வைப்பில் காணப்படக்கூடிய பண்புகள் என்னன்னு பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு காசோலை, கேள்வி வைப்பில் மிக பிரதானமாக பயன்படுத்தப்படுற அந்த காசோலை அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். காசோலை ஒன்று வரையும் போது கவனிக்க வேண்டிய விடயங்கள் பார்த்துருந்தோம். காசோலை ஒன்றினுடைய மாதிரி பார்த்துருந்தோம். காசோலை ஒன்றின் மூலம் கொடுக்கல் வாங்கல் செய்யும் போது கிடைக்கப்பெறுகின்ற அந்த நன்மைகளை பற்றி பார்த்துருந்தோம். அது மட்டும் அல்லாது காசோலை ஒன்றில் புற குறிப்பிடுதலை பற்றி பார்த்துருந்தோம். காசோலை ஒன்றில் குறுக்கு கோடிடலை பற்றி பார்த்துருந்தோம். இந்த குறுக்கு கோடிடல் பொதுவாக ரெண்டு முறையில் குறுக்கு கோடிடப்படுது. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன முறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுமுறை, சிறப்பு முறை அப்படின்ற ரெண்டு விஷயங்கள் பார்த்துருந்தோம். இப்போ வந்து நம்ம ரெண்டாவது சேவையை பற்றி பார்க்க போகிறோம். இரண்டாவது சேவை என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இரண்டாவது சேவை வந்து இந்த இலத்திரனியல் பணம் தொடர்பான சேவை, எலக்ட்ரானிக் மணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சாதாரணமாக இந்த இலத்திரனியல் பணம் இன்றைய வாழ்க்கை சூழலில் அநேகமாக, அதாவது 18 வயதுக்கு மேலே 18 வயது பூர்த்தி செய்த ஒருத்தர் வந்து பேங்க்ல சேவிங் அக்கௌண்ட் வச்சிருக்கிறாரோ அல்லது கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கிறாரோ, என்ன அக்கௌண்ட் வைத்திருந்தாலும் அவருக்கு வந்து என்ன செய்வாங்க, பேங்கால ஒரு ஏடிஎம் கார்டு வந்து என்ன செய்யப்படுது, வழங்கப்படுது. அந்த ஏடிஎம் கார்டை வந்து நம்ம பணத்திற்கு பதிலாக பயன்படுத்தலாம். இப்போ அந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் இதை, இப்போ உதாரணத்துக்கு சூப்பர் மார்க்கெட்டில் போய்ட்டு சில பொருட்களை கொள்வனவு செய்துட்டு அந்த ஏடிஎம் கார்டில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம், அதன் மூலமாக தீர்த்து கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதன் மூலமாக அந்த ஏடிஎம் கார்டு மூலமாக நீங்கள் செலவுகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம், தேவையான சந்தர்ப்பத்தில் பேங்க்கில் போயிட்டு அந்த ஏடிஎம் மெஷினில் போட்டு நீங்கள் என்ன செய்யலாம், காசு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு காசுக்கு பதிலாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு எலக்ட்ரானிக் அட்டை தான் என்னது, இந்த இலத்திரனியல் பணம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது, எலக்ட்ரானிக் மணி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த வகையில் பொருள் ஒன்றையோ அல்லது சேவை ஒன்றையோ பெற்றுக்கொள்ளும் பொழுது செலுத்த வேண்டிய கொடுப்பனவு தொகையை பணமாகவோ அல்லது வேறு ஏதும் கருவியொன்றின் மூலமாகவோ செலுத்த முடியும். ஆமாம், நம்ம பொருளையோ சேவையோ ஒரு நிலையத்தில் போயிட்டு ஒரு வணிகத்தில் போயிட்டு பெற்றுக்கொள்ளும் போது அதற்கான கொடுப்பனவை வந்து நம்ம பணமாகவோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு கருவி மூலமாகவோ என்ன செய்யலாம், இங்கே செலுத்த முடியும். சரியா? இங்கே வேற ஏதேனும் ஒரு கருவி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம இங்கே ஒரு செக்கை கூட சொல்லலாம். மிக அண்மை காலம் வரையில் வணிகர்கள் கொடுப்பனவு நடவடிக்கைகளுக்காக பொதுவாக தாள், குற்றி நாணயங்கள் மற்றும் காசோலைகளை பெரும்பாலும் பயன்படுத்தி வந்தனர். மிக அண்மைய காலங்களில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 10 வருடம்
அல்லது ஒரு 15 வருடத்துக்கு முன்புக்கு வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, இப்போ நம்ம இப்போ மாணவர்கள் நீங்கள் படிக்கிற இந்த காலகட்டத்தில், அதாவது நீங்கள் பிறந்த டைமில் நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுடைய அந்த சிறுவயது காலத்தில் பெரும்பாலும் இந்த ஏடிஎம் அட்டையெல்லாம் வீட்டில் இருக்க பேரண்ட்ஸோ அல்லது உங்களுடைய அண்ணாமார்களோ அக்காமார்களோ பயன்படுத்தியிருக்கிறது மிக குறைவாக காணப்படும். ஆனால் இன்றைய சூழலில் வந்து அது வந்து மிக அதிகமாக பயன்படுத்தப்படுது அண்மைய காலங்களில் மட்டும். ஆனால் முந்தைய காலங்களில் என்ன நடந்திருக்கு, இந்த தாள் நாணயங்கள், குற்றி நாணயங்கள்லாம் இப்போ பார்க்குறதே ரொம்ப அரிதாக இருக்குல்ல. இப்போ இந்த 10 ரூபா குற்றி நாணயங்கள், 5 ரூபாய் குற்றி நாணயங்கள் மட்டும்தான் கொஞ்சம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் இந்த 1 ரூபா குற்றி நாணயம், அப்புறம் 2 ரூபாய் குற்றி நாணயங்கள் எல்லாம் பார்க்கவே முடியாத அளவில் இருக்குது. காரணம் என்னென்னா, நவீனம் வந்து அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுக்கு பதிலாக நம்ம வேறு வணிக தாள்களை வந்து வணிக பணமுறைகளை வந்து நம்ம என்ன செய்யறோம்னா பயன்படுத்திட்டு இருக்கோம். அந்த ஒரு விடயம் மிக அண்மை காலம் வரையிலும் வணிகர்கள் கொடுப்பனவு நடவடிக்கைகளுக்காக பொதுவாக என்ன செய்திருக்கிறாங்க, தாள் நாணயங்கள், குற்றி நாணயங்கள், காசோலைகள், இந்த 3 விஷயத்தை தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. நிகழ்காலத்தில் வங்கியினால் இலத்திரனியல் தொடர்பாடல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி காசு கொடுக்கல் வாங்கல்களுக்காக வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு சேவைகளை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அச்சேவைகளை இலத்திரனியல் பணம் தொடர்பான சேவைகள் என அழைக்க முடியும். ஆமாம், அதாவது நிகழ்காலத்தில் இந்த வங்கியினுடைய அசுர வளர்ச்சி காரணமாக வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற சேவையை உச்சப்படுத்துகிற நோக்கத்தில் தங்களுடைய வங்கியின் வாடிக்கையாளர்களினுடைய நலனை கருத்தில் கொண்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த வங்கிகள்லாம் என்ன சேர்ந்து சில இலத்திரனியல் தொடர்பாடல் தொழில்நுட்ப முறையினுடைய வளர்ச்சி காரணமாக சில புதிய விடயங்களை வந்து நவீன விடயங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அதில் ஒன்று தான் இந்த இலத்திரனியல் பண சேவை அப்படின்னு சொல்கிறது. சரியா? இந்த இலத்திரனியல் பண சேவையை நம்ம செய்யும் போது, இப்போ சாதாரணமாக நீங்கள் பேங்க்கில் போய் காசு எடுக்கிறதுக்கும், ஒரு ஸ்லிப்பை ஃபில் பண்ணி காசு எடுக்கிறதுக்கும், ஒரு ஏடிஎம் மிஷினில் போய் காசு எடுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ பேங்க்கில் போயிட்டு நீங்கள் ஒரு ஸ்லிப்பை ஃபில் பண்ணி அதுக்கு வந்து நீங்கள் எழுதிக்கிட்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னா இப்போ சாதாரணமாக பேனா எடுத்துகிட்டு போக முடியலைன்னா அங்கே போய் யார்ட்ட வாங்கிட்டு இருக்கணும், டைம் வேஸ்ட். அது மட்டும் இல்லாமல் க்யூவில் நின்றுட்டு இருக்கணும். ஆனால் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், ஒரு சாதாரணமாக ஒரு ஊரில் எந்த இடத்துல அந்த பேங்க் இருக்கோ அந்த இடத்துல போயிட்டு தான் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த காசை வந்து எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 8 மணிலேருந்து பேங்க் ஓப்பன் ஆகிருக்க டைம் மட்டும்தான் அந்த காசை போய் நீங்கள் பேங்க்குள்ளே எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக் மணி அல்லது இந்த ஏடிஎம் கார்டு மாதிரி எலக்ட்ரானிக் அட்டைகள் அப்படி யூஸ் பண்ணுவீங்களா இருந்தால், நீங்கள் சாதாரணமாக ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் ஒரு ஏடிஎம் மெஷின்ஸ் காணப்படும். அதே மாதிரி நீங்கள் வந்து அதை வச்சுட்டு எந்த சந்தர்ப்பத்தில் வேணால் காசு எடுத்துக்கொள்ளலாம். அது எனி டைம் எடுத்துக்கொள்ளலாம். 24 hours சர்வீஸ் வந்து வழங்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஃபில் பண்ணிக்கிட்டுலாம் இருக்க தேவையில்லை. ஸ்லிப்பெல்லாம் ஃபில் பண்ண ஒன்றுமே தேவையில்லை. நீங்கள் போய் மெஷினில் போட்டாச்சு, காசு வரும். ஏடிஎம் அட்டையோட காசு எடுத்துக்க வேண்டியதான். தேவையாக இருந்தால் பில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு கிடைக்கப்படுகின்ற அந்த சேவை சலுகை வந்து மிக டைமை மிச்சப்படுத்தி மிக குறுகிய நேரத்தில் வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த இலத்திரனியல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி காரணமாக வங்கி வந்து நமக்கு செய்து தந்திருக்கு. பணத்திற்கும் காசோலைக்கும் பதிலாக பயன்படுத்தக்கூடிய இலத்திரனியல் முறையை இலத்திரனியல் பணம், இ கேஷ் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது இ மணி அப்படின்னு சொல்லலாம், இ கேஷ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பணத்துக்கும் காசோலைக்கும் பதிலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை அல்லது ஒரு பணம் தான் என்னது இந்த எலக்ட்ரானிக் கேஷ் அப்படின்னு சொல்கிறது. இலத்திரனியல் பணம் தொடர்பான சேவைகளின் அடிப்படையில் நடைமுறையில் பிரபல்யமான வகையில் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற பின்வரும் அட்டைகள் தொடர்பாக கலந்துரையாடுவோம். சரியா? இப்போ இலத்திரனியல் அட்டைகள், இலத்திரனியல் பணம் தொடர்பான சேவைகளில் நடைமுறையில் பிரபல்யமாக காணப்படக்கூடிய 3 இலத்திரனியல் பண சேவைகள் வந்து பார்க்கலாம். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடன் அட்டைகள் பயன்படுத்தப்படுது. நவீனமாக இப்போ சமீப காலத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படுறது, அநேகரால் பயன்படுத்தப்படுற 3 ஒரு பணம் இலத்திரனியல் பணமுறை காணப்படுது. கடன் அட்டைகள், வரவட்டைகள், தன்னியக்க ரெலர் இயந்திர அட்டைகள். இந்த தன்னியக்க ரெலர் இயந்திர அட்டைகள் அப்படின்றது ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின் கார்ட்ஸ் அப்படின்றது தான் இந்த ஏடிஎம் அட்டைகளை தான் நம்ம இதை சொல்கிறோம். இது வந்து ஏடிஎம் அட்டைகளை பற்றி சொல்லப்படுது. அதே மாதிரி இது வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அதே மாதிரி ஏடிஎம் கார்டு. இது 3 தான் அண்மை காலத்தில் மிக பிரதானமாக பயன்படுத்தப்படுற எலக்ட்ரானிக் மணியாக காணப்படுது. அதில் முதலாவது பார்த்தோம் அப்படின்னா அந்த கடன் அட்டை. கடன் அட்டை பார்த்தீங்கன்னா அநேகமாக இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க வச்சுருப்பாங்க.
அதிகமாக வெளியில் ஷாப்பிங் பண்ணுறவங்க இந்த கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு வந்து என்ன செய்யப்படுது, இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நிறைய பெனிஃபிட் இருக்குது. அந்த மாதிரியான சில பெனிஃபிட்டை வந்து நம்ம பார்க்கலாம். முதல்ல கிரெடிட் கார்டு அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். அந்த வகையில் வணிக வங்கிகளில் கடன் அடிப்படையில் வழங்கப்படும் அட்டை வகைகளாகும். இவ்வாறான அட்டைகளை பெற்றுக்கொள்வதற்காக வாடிக்கையாளருக்கு வங்கி கணக்கொன்று இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அங்கீகாரம் பெற்ற வியாபார நிலையங்களில் கடன் அட்டைகளை சமர்ப்பித்து குறிப்பிட்ட பெருமான தொகை வரையில் பொருட்கள் சேவைகளை கடனாக பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று கடன் அட்டைகளை பயன்படுத்தி தன்னியக்க ரெலர் இயந்திரத்தின் மூலமும் குறிப்பிட்ட தொகை வரையில் பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கடன் அட்டையை பயன்படுத்தி பெற்ற கடன் பெருமான தொகைகள் தொடர்பாக வங்கியினால் கடன் அட்டை உரிமையாளருக்கு பின்னர் அறிவிக்கப்படும். அக்கடன் பெருமான தொகையை பின்னர் வங்கிக்கு செலுத்தி தீர்ப்பதற்கு கடன் அட்டை உரிமையாளர் கடப்பாடு கொண்டவராக இருப்பார். அதாவது என்ன சொல்லப்படுது அப்படின்னா, வாடிக்கையாளருக்கு கடன் அடிப்படையில் வழங்கப்படுற ஒரு அட்டை. சரியா? இப்போ அந்த அட்டை கடன் வந்து உதாரணத்துக்கு ஒரு 1 லட்சம் கடன் வழங்குறதுக்கு பதிலாக 1 லட்சம் பெறுமதிக்கு ஒரு அட்டை வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு கிரெடிட் கார்டு வந்து வழங்குறாங்க ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்குள்ளே. இப்போ சாதாரணமாக இப்போ 1 மாதத்துக்குள்ளே இந்த 1 லட்சம் கடனை வந்து வழங்கினாங்க அப்படின்னா, இப்போ அநேகமாக வெளியில் ஷாப்பிங் பண்ணக்கூடியவங்க வந்து என்ன செய்யலாம், அந்த கடன் அட்டையை வந்து யூஸ் பண்ணி ஷாப்பிங் பண்ணலாம். அதுக்கு டிஸ்கவுண்ட் வந்து வெளியில் பெரிய பெரிய ஷாப்பிங் மால்லாம் டிஸ்கவுண்ட் வந்து அதிகம். இப்போ அதே மாதிரி கடன் அட்டையை பெற்றுக்கொள்ளக்கூடிய உரிய நிலையங்களில் மட்டும்தான் அந்த கடன் அட்டையை வந்து நம்ம என்ன செய்யலாம், சமர்ப்பித்து கொடுக்கல் வாங்கல்களை செய்ய முடியும். அப்போ வாடிக்கையாளர் வந்து ஒரு கடன் அட்டையை பயன்படுத்துறதுக்கு கட்டாயமாக வங்கியில் கணக்கொன்று பேண வேண்டும் அப்படின்ற அவசியம் இல்லை. பேங்க்கில் வந்து எனக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் தான் நான் கடன் அட்டை அதாவது கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பேங்க்கில் வந்து எனக்கு ஒரு அக்கௌண்ட் இல்லாத சந்தர்ப்பத்தில் கூட நான் என்ன செய்யலாம் அப்படின்னா கடன் அட்டையை பயன்படுத்தலாம். கடன் அட்டையை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட தொகை பணத்தை ஏடிஎம் மெஷின் மூலமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். நிறைய ஷாப்பிங் மால்ஸில் வந்து இந்த கடன் அட்டை வந்து இப்போ வந்து அதிகமானவர் வந்து எக்ஸப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து குறிப்பிட்ட அந்த அமௌண்ட்டுக்கு உள்ள பொருட்களை வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கடைசியாக நீங்கள் வந்து வாடிக்கையாளருக்கு வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு தொகை எவ்வளோ நீங்கள் செலவழிச்சிருக்கீங்களோ அந்த தொகையை வந்து உரிய வங்கிக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும், திருப்பி செலுத்தணும் அப்படின்ற கடப்பாடும் உங்களுக்கு இருக்குது. அந்த குறிப்பிட்ட ஒரு திகதியை வந்து பேங்க் வந்து என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க, இந்த திகதிக்குள்ளே நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த காசை வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடன் அட்டை பயன்படுத்துவோருக்கு வந்து அறிவிச்சிருப்பாங்க. இலத்திரனியல் வலையமைப்பினூடாக தன்னியக்க முறையில் கடன் அட்டை தொடர்பான கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெறுகின்றன. சர்வதேச ரீதியாக பயன்படுத்தப்பட்டு வருகின்ற பிரதான கடன் அட்டை வலையமைப்புகளாக விசா, மாஸ்டர், அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ், டிஸ்கவர் போன்றவற்றை குறிப்பிடலாம். வணிக வங்கிகள் கடன் அட்டை வலையமைப்பின் அனுசரணையுடன் கடன் அட்டைகளை வழங்குகின்றன. எங்களது நாட்டில் வழங்கப்பட்டுள்ள கடன் அட்டை வகைகள் சில பின்வரும் உதாரணத்தின் மூலம் காட்டப்பட்டுள்ளன. அதாவது இந்த கடன் அட்டை மூலமாக சர்வதேச ரீதியாகவும் நம்ம என்ன செய்யலாம்னா கொடுக்கல் வாங்கல்களை செய்யலாம். சரிங்களா? இப்போ இந்த நாட்டில் வழங்கப்படுற ஒரு கடன் அட்டை வச்சுட்டு நம்ம வெளியிலையும் நம்ம என்ன செய்யலாம், போயிட்டு கொடுக்கல் வாங்கல் வெளிநாடுகளையும் செய்ய முடியும். அதற்காக பிரதானமாக இருக்கக்கூடிய சர்வதேச ரீதியிலான சில கடன் அட்டைகள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இதெல்லாம் கேட்கலாம். சர்வதேச ரீதியாக பயன்படுத்தக்கூடிய கடன் அட்டைகள் 4 குறிப்பிடுக அல்லது 3 குறிப்பிடுக அப்படின்னு கேட்கலாம். இப்போ அதுக்கு நீங்கள் என்ன எழுதுவீங்க, மாஸ்டர் கார்டு, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ், டிஸ்கவர், இதெல்லாம் வந்து என்னது சர்வதேச ரீதியாக பயன்படுத்தப்படக்கூடிய கடன் அட்டைகள். அண்ட் நம்ம நாட்டில் பயன்படுத்தக்கூடிய சில கடன் அட்டைகளுக்கு வந்து உதாரணம் கொடுத்துருக்குறாங்க. இலங்கை வங்கி பேங்க் விசா அப்படின்ற ஒன்று, மக்கள் வங்கியில் பீப்புள் விசா அப்படின்ற ஒரு 2 கடன் அட்டைகள், 2 வங்கிகளால் வழங்கப்படுகின்ற கடன் அட்டைகள். சரிங்களா? இப்போ கடன் அட்டை அப்படின்றது ஒன்று தான், அது ஒவ்வொரு வங்கியில் வழங்கப்படும் போது அதற்கான பெயர் வந்து என்ன செய்யப்படுதுன்னா வித்தியாசப்படுது. ஸோ இதை நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த இடத்துல கன்ஃபியூஷனான கேள்விகள் கேட்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வரவு அட்டை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ கடன் அட்டை அப்படின்னா என்னன்னு பார்த்துருந்தோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது வந்து வரவு அட்டை அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வங்கி கணக்கில் காணப்படும் பணப்பெருமானத்தினை நேரடியாக கொடுப்பனவு செய்வதற்கு இயலுமான வகையில்
வணிக வங்கிகளால் தனது வாடிக்கையாளருக்கு வழங்கப்படும் அட்டைகள் வரவு அட்டைகள் என அழைக்கப்படும். அதாவது வங்கி கணக்கில் காணப்படுற பண பெருமானம் இருக்குல்ல, அதற்கு பதிலாக நேரடியாக கொடுப்பனவு செய்வதற்கு இயலுமான வகையில் வணிக வங்கியினால் தனது வாடிக்கையாளருக்கு வழங்கப்படுற அட்டை தான் இந்த வரவு அட்டை. இதற்கமைய வரவட்டையை பெற்றுக்கொள்வதற்காக வங்கி கணக்கொன்று இருத்தல் வேண்டும். வரவட்டையை பெற்றுக்கொள்வதற்கு கண்டிப்பாக வங்கி கணக்கு அவசியம். கடன் அட்டையை பெற்றுக்கொள்வதற்கு கடன் அட்டையை பயன்படுத்துறதுக்கு வங்கி கணக்கு அவசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஆனால் வரவட்டையை பயன்படுத்துறதுக்கு வங்கி கணக்கு அவசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணும் வங்கி கணக்கு. ஏன்னா வங்கி கணக்கினுடைய மீதி எவ்வளோ இருக்கோ அதை வச்சுக்கிட்டு தான் அந்தளவு தான் என்ன செய்வாங்க, வரவட்டை வந்து வாடிக்கையாளர்களுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா வழங்குவாங்க. இவ்வட்டைகள் மூலம் கணக்கில் உள்ள காசு மீதிக்கு மட்டும் பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்ய முடியும். இதன் மூலம் பொருட்கள் சேவைகளை பெற்றுக்கொள்ளும் போது குறித்த பெருமானமானது நேரடியாக வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். கொடுக்கல் வாங்கல்களாக குறித்த பெருமான தொகை கொள்வனவாளரின் கணக்கிலிருந்து குறைக்கப்பட்டு வங்கியினூடாக விற்பனையாளரின் கணக்கிற்கு மாற்றப்படுவது இந்த அட்டைகளின் விசேட பண்பாக இருக்கின்றது. இவ்வாறான வரவு அட்டைகளை பயன்படுத்தி தன்னியக்க இயந்திரத்தின் மூலம் பணத்தினையும் மீள பெற்றுக்கொள்ள முடியும். இலங்கையில் வணிக வங்கிகளினால் வழங்கப்படும் வரவட்டைகளுக்கு உதாரணங்கள் சில கீழே தரப்பட்டுள்ளன. அதாவது வரவட்டை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டெபிட் கார்டு. இப்போ சாதாரணமாக ஒரு வங்கியில் ஒரு வாடிக்கையாளர்களுக்கு குறிப்பிட்ட ஒரு தொகை காசு இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ 2 லட்சம் ரூபாய் காசு இருக்குது. அந்த 2 லட்சம் ரூபாய் அளவுக்கு பெறுமதியான ஒரு கார்டு, ஒரு வரவு டெபிட் கார்டு வந்து என்ன செய்வாங்கன்னா பேங்கால் கொடுப்பாங்க. அந்த பெருமானத்தினுடைய அளவுக்கு மட்டும்தான் வெளியில் நம்ம என்ன செய்யலாம், பொருட்களை கொள்வனவு செய்ய முடியும். அந்த நம்ம கொள்வனவு செய்கிற பொருட்களுக்கு காசுக்கு பதிலாக நம்ம அந்த உரிய யார்கிட்ட கொள்வனவு செய்கிறோமோ அந்த நபர்கிட்ட வந்து நம்ம அந்த வரவட்டை டெபிட் கார்டை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து என்ன செய்வார், மெஷினில் போட்டு அதை எக்ஸப்ட் பண்ணி நம்மக்கிட்ட சைன் மட்டும் வாங்குவார். பிறகு வந்து என்ன செய்ய வங்கியினூடாக உரிய அந்த விற்பனையாளர் விற்ற நபருக்கு காசாக மாற்றப்படுது. சரிங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதையும் நம்ம என்ன செய்யலாம், ஏடிஎம் கார்டில் போட்டு ஏடிஎம் மெஷினில் போட்டு எனி டைம் வந்து என்ன செய்யலாம், தேவையான ஒரு நமக்கு அந்த பேங்க்கில் இருக்கக்கூடிய அளவுக்கு உட்பட்ட காசு பெறுமதியை மட்டும் நம்ம என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ள முடியும். வரவட்டைகளுக்கு சில உதாரணங்கள் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. சம்பத் வங்கியால் செட் அப்படிங்கிற ஒரு வரவட்டை வழங்கப்படுது, SCT. அடுத்தது கொமர்ஷியல் வங்கியால் கெட் சூப்பர் அப்படின்ற ஒரு வரவட்டை வந்து என்ன செய்யப்படுதுன்னா வழங்கப்படுது. தன்னியக்க ரெலர் இயந்திர அட்டைகள். தன்னியக்க ரெலர் இயந்திர அட்டைகள் அப்படின்றது வந்து என்னது, இப்போ ஏடிஎம் மெஷின், ஏடிஎம் அப்படின்றதுக்கு வந்து என்னது விரிவாக்கம் கேட்கலாம் எக்ஸாமில். அப்போ ஏடிஎம்க்கு விரிவாக்கம் வந்து முதல்ல பார்த்துருந்தோம். சேமிப்பு கணக்கிலிருந்து வாடிக்கையாளர்கள் பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவாறு வங்கியினால் வழங்கப்படும் விசேட அட்டை வகை ஒன்று. கணினி துணையுடன் இயங்கும் தன்னியக்க ரெலர் இயந்திரத்தை பயன்படுத்தி சேமிப்பு கணக்குகளிலிருந்து பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வங்கிகளால் வழங்கப்பட்ட தன்னியக்க ரெலர் அட்டைகளுக்கான உதாரணங்கள் சில கீழே தரப்பட்டுள்ளன. அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், வங்கியில் காணப்படக்கூடிய சில வங்கியில் நமக்கு வந்து ஒரு சேமிப்பு கணக்கு இருந்துச்சுன்னா சேமிப்பு கணக்கில் வந்து என்ன செய்யலாம், எனி டைம் நம்ம வந்து காசை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ அதுக்காக வங்கியில் வங்கியால் வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு அட்டை தான் அந்த ஏடிஎம் கார்டு அப்படின்னு சொல்கிறது. இந்த ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி ஏடிஎம் மெஷின் மூலமாக என்ன செய்யலாம், ஏடிஎம் கார்டை எந்த மெஷினில் பயன்படுத்தலாமோ அந்த மெஷினில் வந்து நம்ம பயன்படுத்தி என்ன செய்யலாம்னா பணத்தை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பொதுவாக காணப்படக்கூடிய சில ஏடிஎம் அட்டைகளுக்கு உதாரணம் கொடுத்துருக்குறாங்க. மக்கள் வங்கியால் பெட் அப்படின்னும், இலங்கை வங்கியால் சிநெட் அப்படின்னும், சம்பத் வங்கியால் செட் அப்படின்ற ஏடிஎம் கார்ட்ஸும் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரியான ஒரு மெத்தடில் தான் ஒரு ஏடிஎம் கார்டு காணப்படும். ஒரு ஏடிஎம் கார்டோ, ஒரு மாஸ்டர் கார்டோ, ஒரு ஏடிஎம் கார்டோ, ஒரு கிரெடிட் கார்டோ, ஒரு டெபிட் கார்டோ இப்படியான ஒரு மெத்தடில் தான் காணப்படும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரியான ஒரு மெத்தடில் உள்ள ஏடிஎம் கார்டை வந்து அநேகமாக இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. 18 வயசுக்கு மேலே உள்ள எல்லாருமே பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக என்னவாக இருக்கும், ஒரு ஏடிஎம் கார்டு இருக்கும். ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி காசு எடுத்துக்கொள்வது மிக மிக இலகுவான ஒரு முறையாகவும் காணப்படுறதால வங்கி வந்து அநேகமாக இப்போ நம்ம பேங்க்கில் போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னாலே நமக்கு என்ன செய்கிறாங்க, கண்டிப்பாக ஏடிஎம் கார்டு ஒன்று எடுக்க சொல்லி தான் அவங்களும் நம்மளை இது பண்ணுறாங்க. அவங்களும் நம்மக்கிட்ட என்ன செய்கிறாங்கன்னா ஏடிஎம் கார்டை எடுக்க சொல்லி தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஏடிஎம் கார்டு எடுக்கிறதன் மூலமாக வங்கிக்கும் நல்ல, வாடிக்கையாளருக்கும் நல்ல. வங்கிக்கு ஏன் நல்ல, வங்கியில் இருக்கக்கூடிய அந்த அதிக சன நெரிசலை வந்து குறைத்து கொள்ளலாம். இப்போ
ஏடிஎம் கார்டு இல்லை அப்படின்னு சொன்னால் காசு தேவையான எல்லாருமே என்ன செய்வாங்க, அந்த குறிப்பிட்ட வங்கிக்குள்ளே தான் போவாங்க. அப்போ வங்கிக்கு உள்ளே போகும்போது என்னது, வங்கியில் வந்து அநேகமாக சன நெரிசலாக காணப்படும். அப்போ நிறைய பேர் வங்கிக்குள்ளே இருக்கிறதுனால சேவைகள் வந்து எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் கிடைக்காது. அதே சந்தர்ப்பத்தில் குறுகிய நேரத்திலையும் அந்த சேவைகள் கிடைக்காது. அப்போ வாடிக்கையாளர்கள் வந்து அதிருப்திக்கு உள்ளாகுவாங்க. ஸோ அதன் மூலமாக நிறைய சிக்கல்கள் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சாதாரணமாக ஒருத்தருக்கு வந்து உடனடியாக காசு தேவை அப்படின் போது நம்ம என்ன செய்ய முடியாது, பேங்க்கில் போயிட்டு சொன்னதுமே காசு தர மாட்டாங்க. நம்ம போய் கியூவில் நிற்க வேண்டி வரும். ஏன்னா நமக்கு முந்தைய வாடிக்கையாளர்களுடைய சேவைகள்லாம் பூர்த்தி செய்யப்பட்ட பிறகு தான் நமக்கு நாம் வந்து காசை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அவங்களுக்கு வந்து நேர வீண் விரயம் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் காணப்படுறதுனால இந்த ஏடிஎம் அட்டையை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த சந்தர்ப்பத்தில் எந்த இடத்துல வேணால் போயிட்டு இந்த ஏடிஎம் மிஷின் மூலமாக போட்டு காசு எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்மையை பயக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்க்கும் வந்து என்னது, அது ஒரு நன்மையாக காணப்படுது. இவ்வட்டைகள் மூலம் கணக்கொன்றை மற்றும் ஒரு கணக்கிற்கு பணத்தினை மாற்ற முடியும். ஆமாம், இந்த அட்டையை பயன்படுத்தி என்னோட அக்கௌண்ட்டில் இருக்க காசை வந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். இலத்திரனியல் பணம் சார்ந்த சேவைகளினுடைய முக்கியத்துவம். ஒரு இலத்திரனியல் பணம் எலக்ட்ரானிக் கேஷ் சம்பந்தமான அந்த சேவை இருக்கு இல்லையா, சர்வீஸோட இம்பார்ட்டன்ட் வந்து இங்கே சொல்கிறாங்க. கொடுக்கல் வாங்கல்களுக்காக இலத்திரனியல் பணம் பயன்படுத்துவதன் மூலம் பின்வரும் அனுகூலங்களை வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம்னா பெற்றுக்கொள்ளலாம். முதலாவது அனுகூலம் என்ன அப்படின்னு சொன்னால் துரிதமானது அப்படின்றது வந்து இந்த விரைவாக நம்ம என்ன செய்யலாம், அந்த சேவையை வந்து எடுத்துக்கொள்ளலாம். இலத்திரனியல் பணம் சார்ந்த சேவைகள் வினைத்திறன் கொண்டதாகவும் ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டதாகவும் இருக்கின்றது. அனைத்து நடவடிக்கைகளும் இலத்திரனியல் ஊடகத்தின் மூலம் இடம்பெறுவதனால் வங்கியினதும் வணிகத்தினதும் வாடிக்கையாளர்களினதும் கருமங்கள் இலகுவானதாக அமையும், நேர சிக்கனமும் ஏற்படும். ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒரு விஷயம்தான். நட்ட அச்சம் குறைவு. இப்போ நட்ட அச்சம் குறைவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ சாதாரணமாக நீங்கள் வந்து காசை வந்து இப்போ ஒரு பொருட்சேவைகளை கொள்வனவு செய்கிறதுக்காக பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போகிறீங்க, அப்படி இல்லைன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் அப்படி ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோமே, காசு வந்து பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்கிறதுக்காக நிறைய காசு வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் என்ன வேணால் நடக்கலாம். சில வேளை காசு வந்து உங்ககிட்ட இருந்து காணாமல் போகலாம், அல்லது உங்களை அறியாமலே காசு வந்து கீழே எங்கேயாவது விழுகலாம், அப்படி இல்லைன்னா திருடர்களால் கொள்ளையிடப்படலாம். இந்த மாதிரி நிறைய நட்ட அச்சங்கள் வந்து காணப்படுது. ஆனால் நீங்கள் ஒரு ஏடிஎம் கார்டை எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யலாம், பொருட்கள் சேவைகளை இலகுவாக கொள்ளணும் செய்யலாம். உங்களுக்கான அந்த நட்ட அச்சமும் குறைவாக இருக்கும். அந்த ஏடிஎம் கார்டை எடுக்கிறவங்களும் அதற்கான பின் நம்பர் தெரிஞ்சால் மட்டும்தான் அதை வந்து நம்மளுக்கு பயன்படுத்த முடியும். எனவே அந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஏடிஎம் கார்டு சில வேளை கீழே நமக்கு தெரியாமல் நம்ம அதை மிஸ் பண்ணாலுமே கூட பின் நம்பர் தெரியாத பட்சத்தில் அதை வந்து பயன்படுத்துறது எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஸோ அதனால நட்ட அச்சம் வந்து குறைவு அப்படின்றத சொல்லலாம். பணத்தை காவி செல்லும் போது ஏற்படும் இடரானது இச்சேவையின் மூலம் குறைக்கப்படுகின்றது. அனைத்து தகவல்களும் தன்னியக்க ரீதியில் அறிக்கைப்படுத்தப்படுதல். ஆமாம், எல்லாத்தையுமே நம்ம என்னது சிஸ்டம் மூலமாக சிஸ்டமேட்டிக் பண்ணி வச்சிருக்கிறதுனால எல்லா தகவல்களுமே ஈஸியாக இருக்குது. எல்லா கருமங்களும் தன்னியக்க ரீதியிலே செயற்படுவதனால் கொடுக்கல் வாங்கலே அறிக்கையிடப்படுவது இலகுவானதாகவும் சரியானதாகவும் இருக்கும். அடுத்தது, நாளில் எந்நேரத்திலும் கொடுக்கல் வாங்கல்களை செய்யக்கூடியதாக இருத்தல். இலத்திரனியல் பணம் தொடர்பான சேவைகள். ஓகேயா, அதாவது எந்த சந்தர்ப்பத்திலையும் நம்ம என்ன செய்து கொள்ளலாம், கொடுக்கல் வாங்கல்களை செய்து கொள்ளலாம். இப்போ சாதாரணமாக பேங்க் எடுத்துக்கோமே, பேங்க் வந்து காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி 5 மணி மட்டும் தான் திறந்திருக்கும், அல்லது 3 மணி. ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் மேக்ஸிமம் 3:30 மட்டும் பேங்க் வந்து ஓப்பன் ஆகிருக்குன்னா, நம்ம காசு நமக்கு தேவை, அல்லது காசை பேங்க்கில் டிபாசிட் பண்ணணும், அல்லது விட்ரோவல் பண்ணணும், அல்லது நமக்கு வேறு ஏதும் தேவைகள், பேங்க் பேலன்ஸை வந்து நம்ம என்ன செஞ்சு அக்கௌண்ட் பேலன்ஸை வந்து நம்ம அறிந்து கொள்ளணும், அப்படி இல்லைன்னா பேங்க் புக்கை வந்து நம்ம என்ன செய்யணும்னா அப்டேட் பண்ணணும். இந்த மாதிரியான விடயங்களை எல்லாம் நம்ம என்ன செய்யலாம், அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே தான் செய்து கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அடுத்த நாள் அப்படி தான் போக வேண்டி வரும். ஆனால் அந்த ஏடிஎம் கார்டை பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் எந்த நேரத்திலையும் உங்களுக்கான சேவையை பெற்றுக்கொள்ள முடியும்.
இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசு தேவையாக இருந்தால் 24 மணி நேரத்துக்குள்ளே எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா காசை வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதே சந்தர்ப்பத்தில் மீதியை வந்து அறிந்து கொள்ளலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து வேற ஒருத்தருக்கு காசு டிபாசிட் பண்ணணுனாலும் பண்ணலாம். இந்த மாதிரியான நிறைய சேவைகளை வந்து இந்த ஏடிஎம் அட்டை மூலமாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகே, இந்த எலக்ட்ரானிக் மணி அப்படின்றது சம்மந்தமான நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தோம். பொதுவான பயன்படுத்தப்படுகின்ற அந்த 3 எலக்ட்ரானிக் அட்டைகளை பார்த்துருந்தோம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அண்ட் ஏடிஎம் கார்டு. அதனுடைய நன்மைகள் பார்த்துருந்தோம், பண்புகள் பார்த்துருந்தோம். ஓகே, அடுத்த வகுப்பில் வந்து தொடர்ச்சியான இது தொடர்பான நிறைய விடயங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கு படித்த அனைத்து விடயங்களும் மாணவர்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு விடயத்தை தான் நம்ம நீங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இதன் மூலமாக நீங்கள் வருங்காலத்தில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலோ அல்லது இப்போ இருக்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஏடிஎம் கார்டை நீங்கள் பயன்படுத்துறதா இருந்தாலும் இந்த முறைகளில் வந்து நீங்கள் நல்லா விளங்கி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய பயன்பாடுகளை எவ்வாறு பயன்படுத்தணும், அந்த சேவையை வந்து எவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற அந்த விஷயங்களை நன்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு வகுப்பில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.